இந்த போர் ஆரம்பிச்சதிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிற முதலாவது சந்தர்ப்பம் எதுன்னு சொன்னால், நேற்று ஓவலில் ஊடகவியலாளர்களை சந்திச்சிருந்தவர். அந்த இடத்துல நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில திரும்ப ஒரு போர் வெடிக்குமா, இல்லாட்டி ஹெஸ்புல்லா இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற போர் நிறுத்த காலகட்டம் சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும், அது நீடிக்கப்பட்டிருந்தாலும், ரெண்டு தரப்புக்கு இடையிலேயும் மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருது. இது நேரடியான ஒரு போரை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடியான போரை உருவாக்குமா என்ற கேள்வியா இருக்கலாம். இல்லாட்டி அமெரிக்க நிர்வாகத்திலிருந்து, ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து சில முக்கியமான பதவிகளில் இருக்கிற நபர்கள் விலகி போறது சம்பந்தமாகவும், ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் கீழே எங்களால் செயற்பட முடியாது என்று சொல்லி அதிருப்தியில் இருக்கிற சில நபர்கள் சம்பந்தமாகவும் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாராக இருக்கிறாரா என்ற கேள்வி வரைக்கும் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இந்த கேள்விகளுக்கு இதுவரைக்குமான காலகட்டத்தில் மாறி மாறி சில பதில்களை சொல்லிக் கொண்டிருந்தவர். இல்லாட்டி இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி கமல்ஹாசன் ஸ்டைலில் கதைச்சு கொண்டிருந்தவர். ஆனால் முதல் தடவையாக தெளிவாக ட்ரம்ப் கதைச்சிருக்கிற ஒரு சந்தர்ப்பமாக ஓவலில் ஊடகவியலாளர்களை சந்திச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பம் பதிவாகி இருக்கு. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாரா, அதுக்கான முயற்சி நடந்ததா, முயற்சியில் ஈடுபடுவாரா என்ற கேள்வி நேரடியாகவே ட்ரம்ப் கேட்கப்பட்டிருந்தது. இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. அந்த மாதிரியான எந்த விதமான முயற்சியும் இதுவரைக்கும் நடந்ததும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு தேவையும் கிடையாது. ஏன்னு சொன்னால் ஈரானை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்கனவே அழிச்சிருக்கிறோம். இதுக்கு பிறகும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டு தான் ஈரானை அழிக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. இது கேள்வியே பிழையானது, ஒரு முட்டாள்தனமான கேள்வி என்ற மாதிரி ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். எந்த ஒரு நாடும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கொள்கையும் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெளிவான ஒரு பதிலை சொல்லி இருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்று சொன்னால், போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் நடந்த வெள்ளை மாளிகையில் நடந்த சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளையும், அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் இருந்த சந்தர்ப்பத்திலையும் கூட அணு ஆயுதம் சம்பந்தப்பட்டிருக்கிற கோடை அக்சஸ் பண்றதுக்கு முயற்சி எடுத்தார். நியூக்ளியர் தாக்குதல் நடத்துறதுக்கான அந்த கோடை பெற்றுக்கொள்றதுக்கு ட்ரம்ப் முயற்சி எடுத்தார் என்ற மாதிரி ஒரு கொசிப் மாதிரியான தகவல் சில ஊடகங்கள், சர்வதேச ஊடகங்களில் சில நாட்களுக்கு முதல்ல பேசப்பட்டிருந்தது. என்று சொன்னால், ஒட்டுமொத்த ஈரானுடைய சிவிலைசேஷனும் அழிக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஈரான் என்ற ஒரு நாடு இனி இருக்காது என்ற மாதிரியான கடுமையான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது. எல்லார் மத்தியிலேயும் ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருந்தது. சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக அணுசக்தியை பயன்படுத்த போறார், அணு ஆயுதத்தை பயன்படுத்த போறார்னு சொல்லி சர்வதேச ஊடகங்களே கேள்வி எழுப்பி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் நியூக்ளியர் ஆக்சஸ் பண்றதுக்கான கோடை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற மாதிரி சொல்லப்பட்டு இப்ப அது ஒரு கேள்வியாக கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அணுசக்தி அணுவாயுத தாக்குதல் நடத்த வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எந்த ஒரு நாடும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அதுக்கான முயற்சியில கூட ஈடுபடக்கூடாது சொல்லி ட்ரம்ப் ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார். நேற்று ஓவல் வெள்ளை மாளிகையில் முக்கியமான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்துக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார், லெபனான் ஹெஸ்புல்லா இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்த காலகட்டம் என்றது இன்னும் 3 கிழமைகளுக்கு நீடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் கால வரையறையற்ற நீடிப்பு என்ற நிலைமையில் இருந்து கொண்டிருக்கு. திரும்பவும் அமெரிக்காவினுடைய ராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுமா இல்லையான்றது இதுவரைக்கும் தெரியாது. சில கப்பல்கள் மேலதிகம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான தகவல்களும் வெளிவந்திருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்தில் ஹெஸ்புல்லா இயக்கத்தை இலக்கு வச்சு லெபனான் மேலே இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதல் காரணமா திரும்பவும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நேரடியான போர் வெடிக்குமா என்ற ஒரு பதற்றம் நிலவி கொண்டிருந்த சூழலில் ரெண்டு தரப்புக்கும் இடையில, ரெண்டு தரப்பு என்று சொல்றதையும் விட லெபனான் ஆட்சியாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இஸ்ரேல் தரப்புக்கும் இடையில நேரடியான ஒரு பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் நடத்தப்படுது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு 3 கிழமைகளுக்கு போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருக்கு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். அந்த அறிவிப்பு வெளிவந்ததுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே இஸ்ரேலினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதுவர் குறிப்பிட்டிருந்தார், 100% உத்தரவாதம் கிடையாது. லெபனான்ல இருந்து கொண்டு ஹெஸ்புல்லா இயக்கம் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கு. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடத்தப்படுது. இதனால போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்பட்டிருந்தாலும் அதுல 100% உத்தரவாதம் கிடையாது சொல்லி அவர் அறிவிச்சிருந்தார். சொல்லப்பட்ட மாதிரியே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு அது நீடிக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்திலேயும் திரும்பவும் இஸ்ரேலினுடைய வான் தாக்குதல் லெபனானில் நடத்தப்பட்டிருக்கு. எப்படி காசாவுக்குள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தம் சொல்லி அறிவிச்சிருந்தாலும் அங்க இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது. அதே மாதிரி லெபனானிலையும் போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்பட்டிருக்கு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இப்ப திரும்பவும் தாக்குதல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகி இருக்கு. ஈரான் மேல இஸ்ரேல் இதே மாதிரியான ஒரு தாக்குதலை திரும்பவும் நடத்துமா என்ற ஒரு கேள்வியும் எல்லார் மத்தியிலையும் இருக்கு. என்ன சொன்னா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்துற சந்தர்ப்பத்தில் இந்த போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்பட்டிருந்தாலும் திரும்பவும் ஈரான் ஒரு தாக்குதலை நடத்த முடியும். திரும்ப ஒரு போர் நிலைமை என்ற களத்துக்கு இது மாற முடியும். இதனால இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இந்த கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், அமெரிக்காவினுடைய கிரீன் சிக்னலுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஈரானை முற்றுமுழுதா அழிக்கிறதுக்கும் அந்த ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது தானே, கற்காலத்துக்கு ஈரான் அனுப்புவோம் சொல்லி, அந்த மாதிரி கற்காலத்துக்கு ஈரான் அனுப்புறதுக்கான ராணுவ நடவடிக்கைன்னு சொல்லி நாங்கள் கடைசி
சந்தர்ப்பம் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவினுடைய கிரீன் சிக்னல் கிடைச்சதுக்கு பிறகு திரும்பவும் இஸ்ரேலினுடைய ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் தொடரும் என்று சொல்லி இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருந்தார். இந்த நேரம் ஹோமோஸ் நீரினை வந்து முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு ஊடகவியலாளர்களை சந்திச்ச சந்தர்ப்பத்தில் அறிவிச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. என்ன சொன்னா ஏற்கனவே வந்து ஈரான் கட்டணம் மரவிடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கான சில ஆவணங்கள் இதுக்கான ஆதாரங்கள் என்று சொல்லி ஈரானுடைய அரச ஊடகம் நேற்றைய நாள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அந்த நாட்டில் பேங்க்ஸுக்கு வந்து எப்படி காசு வந்திருக்குன்றதுக்கான ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், அமெரிக்காவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளதான் ஹோமோஸ் நீர் இருந்து கொண்டிருக்கு. திரும்ப ஈரானோட வந்து போர் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுமா இல்லையான்றதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு தெரியாது. ஆனாலும் ஈரானுக்கு வந்து ஒரு காலத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனக்கு அவசரப்பட வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. நான் இப்போதைக்கு அவசரப்பட போறது கிடையாது. இதனால நட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிற தரப்பு வந்து ஈரான் தான். ஒரு நாளில் வந்து 500 மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டத்தை ஈரான் எதிர்நோக்கி இருக்கு. இதனால அவர்களே தீர்மானிச்சு கொள்ளட்டும், எனக்கு எந்த விதமான அவசரமும் கிடையாதுன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். ஆனாலும் அமெரிக்காவினுடைய அந்த பிளாக்கேட் என்றது ஈரானுடைய துறைமுகங்களை கட்டுப்படுத்துற செயற்பாடுன்றது தொடர்ச்சியா அமுல்ல இருந்து கொண்டிருக்கு. இந்த நடவடிக்கைக்கு உதவி செய்த மாதிரி அமெரிக்காவினுடைய ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்று சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு கப்பலும் திரும்ப வளைகுடாவுக்கு இல்லாட்டி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பக்கத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி சென்கோம் வந்து அறிவிச்சிருந்தது. இது எதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு? ஒரு ராணுவ நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபடுமா இல்லாட்டி அந்த பிராந்தியத்தில் இருக்கிற மற்ற கப்பல்களை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வேறொரு கப்பலை விடுவிச்சு இந்த கப்பல் அந்த போறதுக்கான ஒரு முயற்சியா எந்த நடவடிக்கைக்காக இது அனுப்பப்பட்டிருக்கின்ற கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் கிடையாது. ஏற்கனவே ஜெரால்ட் ஃபோர்டு சொல்லப்பட்ட கப்பலும் வந்து செங்கடல் பிரதேசத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்க பாதுகாப்பு தரப்பு அறிவிச்சிருந்தது. இப்ப இன்னும் ஒரு கப்பலும் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் ராணுவ நடவடிக்கை இப்போதைக்கு நடத்தப்படாது என்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா அமெரிக்க கடற்படையினுடைய இந்த மாதிரியான ஒரு ராணுவ நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வர பின்புலத்தில் ஈரானுடைய துறைமுகங்களை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த பிளாக்கேட் வந்து நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் அமெரிக்காவினுடைய கடற்படையில செயலாளர் ஜோன் பதவி விலகி இருக்கிறார் என்றதும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போட சேர்ந்து செயற்பட முடியாதுன்றது ஒரு காரணமா இருக்க முடியும். இல்லாட்டி அவர் வந்து சக் பண்ணப்பட்டிருக்கிறார், அவர் அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரி அமெரிக்க ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருந்தது. இதை பற்றியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்தார், இது வந்து நிர்வாக ரீதியான ஒரு விஷயம், அவராகவே தானாதான் பதவி விலகி இருக்கிறார், இதில் எந்த விதமான அழுத்தங்களும் விடுக்கப்பட்டது கிடையாது, அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து நல்ல விதமாக தான் செயற்பட்டிருந்தார் என்ற மாதிரி மழுப்பலான ஒரு பதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருந்தார். அவருடைய பதவி விலகல் என்றது அமெரிக்காவினுடைய இந்த பிளாக்கேட் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு நேரடியான தாக்கத்தையும் செலுத்தாது என்று சொல்லப்படுது. கடற்படையினுடைய செயலாளர் பதவி என்றது ராணுவ நடவடிக்கைகளோடையோ இல்லாட்டி திட்டமிடல் செயற்பாடுகளோடையோ நேரடியாக சம்பந்தப்பட்டது கிடையாது. நிர்வாக ரீதியான ஒரு பதவி என்ற அடிப்படையில் அமெரிக்காவினுடைய இந்த கட்டுப்பாடு தொடர்ச்சி இருந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் அவர் பதவி விலகி இருந்தாலும் கூட இதுல வந்து பெரிய அளவான ஒரு தாக்கம் இருக்காது என்று சொல்லியும் சில சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதன் நேரம் நேற்றைய நாளிலையும் இந்து சமுத்திரத்தில் வச்சு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தரப்பு ஈரானுக்கு சொந்தமான இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பலையும் கைப்பற்றி இருக்கு. இதுவரைக்கும் 3 கப்பல்களை வந்து அமெரிக்கா கைப்பற்றி வச்சிருக்கு. ஈரானுக்கு சொந்தமானது, ஈரானோட நேரடியான தொடர்புகள் இருக்கிற கப்பல்கள் என்ற அடிப்படையில் சைனாவில இருந்து போன பரிசு பொருள் என்ற மாதிரி ஏற்கனவே ஒரு கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு கப்பல் இலங்கைக்கு வந்து போன கப்பலும் வந்து கைப்பற்றப்பட்டிருந்தது. இப்ப 3வது கப்பலையும் இந்து சமுத்திரத்தில் வச்சு அமெரிக்க பாதுகாப்பு தரப்பு கைப்பற்றி இருக்கு. இதுல பெருந்தொகையான எரிபொருள் ஏற்றப்பட்டிருக்கிற கப்பல் சொல்லப்படுது. அமெரிக்காவினுடைய தடையையும் தாண்டி, சர்வதேச தடையையும் தாண்டி, பொருளாதார ரீதியில் விதிக்கப்பட்டிருக்கிற தடைகளையும் மீறி எரிபொருள் வர்த்தகத்தில் கருப்பு சந்தையில் எரிபொருளை விற்பனை செய்யறதுக்கான முயற்சியில் இந்த கப்பல் ஈடுபட்டது என்ற அடிப்படையில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தரப்பு இப்ப 3வது ஈரானுடைய கப்பலையும் கைப்பற்றி வச்சிருக்கு. கயானா நாட்டினுடைய தேசிய கொடியோடு இந்த கப்பல் பயணம் செய்திருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே கயானா நாடும் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. இதுக்கு முதல் காலகட்டங்களில் எங்களுடைய நாட்டினுடைய தேசிய கொடி பயன்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லி ஃபோல்ஸ் பிளாக் என்ற அடிப்படையில் வந்து வேறு நாட்டினுடைய தேசிய கொடிகளோடு தான் ஈரானுடைய எரிபொருள் கப்பல்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்து வருது. அந்த அடிப்படையில் வந்து கயானா நாட்டினுடைய தேசிய கொடியோட பயணம் செய்திருக்கிற இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பலையும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தரப்பு வந்து கைப்பற்றி இருக்கு. இன்னொரு பக்கம் டோஸ்கா சொல்லப்படுற ஒரு கப்பலையும் அமெரிக்கா இதுக்கு முதல்ல கைப்பற்றி இருந்தது. அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இந்த கப்பல் தொடர்ச்சியாக இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த கப்பல் இருந்த பொருட்கள் சம்பந்தமாகவும் சைனா ஈரானுக்கு அனுப்புனதா சொல்லப்படுற பரிசு சம்பந்தமாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்தார், அது வந்து டாப் சீக்ரெட் என்ற மாதிரி சைனாவில இருந்து இந்த மாதிரியான உதவிகள் அனுப்பப்பட்டிருக்கிறத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கோபம் அடைகிறீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு தெளிவான பதில அமெரிக்க ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார். என்ன சொன்னா, இந்த மாதிரியான காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு சார்பான அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா உதவி செய்யறது வளமையானது. இது யாரும் கேள்வி கேட்கறதும் கிடையாது, விமர்சிச்சாலும் அது பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படுறது கிடையாது. அதே மாதிரி சைனாவுக்கு நெருக்கமான நட்பு நாடுகள் இருக்க முடியும். நாங்களும் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து சைனா அப்படி செயற்படுறதுல எந்த விதமான
வித்தியாசமும் கிடையாது, அதில் கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் அரசியல் விமர்சகர்கள் இல்லாட்டி போரியல் நிபுணர்கள் சொல்லிக் கொண்டிருந்த அதே கருத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முதல் தடவையாக சொல்லியிருக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இது பதிவாகி இருக்கு. சைனாவும் எங்களை மாதிரி உதவி செய்ய முடியும் தான், இதில் என்ன பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அவர் கேள்வி கண்டிருக்கிறார். அடுத்த மாதம் சைனாவுக்கு பயணம் செய்ய இருக்கிறார் என்றதும் இன்னும் ஒரு மேலதிகமான தகவல். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் வர்த்தகம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிற பின்புலத்தில் தான் ட்ரம்ப் ஒரு நல்ல ஜனாதிபதியா இல்லையா என்ற விவாதம் தொடர்ச்சியாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல வர்த்தகர் என்ற அடிப்படையிலையும் சில நேரங்களில் இந்த கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கப்பலில் இருந்த பொருட்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியான சர்ச்சைகள் நிலவி கொண்டிருக்கு. செஞ்சிலுவை சங்கம் குறிப்பிட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கப்பலில் இருந்து ரவுஸ்கான் சொல்லப்படுற கப்பல் சைனாவிலிருந்து ஈரானுக்கு தேவையான பரிசு பொருட்களோட போனது, அதாவது ஆயுதங்களோட சம்பந்தப்பட்டிருக்கிற கப்பலை இருக்கலாம் என்ற மாதிரி சந்தேகிக்கப்படுது. அந்த அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் இப்போ செஞ்சிலுவை சங்கம் சொல்லியிருக்கிற ஒரு கருத்தும் முக்கியமாக கவனிக்கப்படுது. அந்த கப்பலில் இருந்த பொருட்கள் எல்லாமே மருத்துவ தேவைகளோட சம்பந்தப்பட்டிருக்கிறது, மருத்துவ உதவிகளுக்கான பொருட்கள் ஏற்றப்பட்டிருக்கிற கப்பல். இது அமெரிக்கா தொடர்ச்சியாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்குமா இருந்தால் ஈரானுக்குள்ள பல உயிர்கள் போராடி கொண்டிருக்கு, அந்த உயிர்கள் இழக்கப்படுமா இருந்தால் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியது அமெரிக்கா தான் என்ற மாதிரியான ஒரு கருத்தை செஞ்சிலுவை சங்கம் குறிப்பிட்டிருந்தது. அந்த கப்பலில் இருந்த பொருட்கள் ராணுவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறது இல்லாட்டி ஆயுதங்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறது என்ற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சி இதுவரைக்கும் வெளிவந்து கொண்டிருந்த பின்புலத்தில் இப்ப செஞ்சிலுவை சங்கத்தினுடைய கருத்துன்றது கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே அந்த கப்பல்ல என்ன இருந்தது என்றதுக்கான 100% ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடையாது. எப்படியா இருந்தாலும் இந்த போர்ல ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருக்கு. லெபனானுக்கும் இல்லாட்டி ஹெஸ்புல்லா இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் காலகட்டம் திரும்ப நீடிக்கப்பட்டிருக்கிறது. திரும்பவும் ஒரு ராணுவ நடவடிக்கை சம்பந்தமா அவசரப்பட வேண்டிய தேவை எனக்கு கிடையாதுன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது. இல்லாட்டி அணுவாயுதத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, இது ஒரு முட்டாள்தனமான கேள்வின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பே குறிப்பிட்டிருக்கிறத பொறுத்த வரைக்கும் திரும்ப இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நிம்மதி அடையக்கூடிய காலகட்டமாக இது திரும்பவும் மாறி இருக்கு. ஆனால் நிலைமை எந்த சந்தர்ப்பத்தில் வேணும்னு சொன்னாலும் மாற முடியும். ட்ரம்ப் எப்படியானவர்ன்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.